பிக் பாஸ்ல சபரிநாதருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 சமீபத்தில் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு சீசனோட டைட்டிலை திவ்யா கணேசன் அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே ரசிகர்கள் மத்தியில் சபரிக்கும் ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சபரிநாதன் அவர்கள் மட்டும் தேவையான இடத்த வாயை திறந்து கேம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக விளாண்டுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் அவருக்கு கிடைச்சிருக்கும். பட் எனிஹவ் அவரு ரன்னர் அப்பா வந்திருக்காரு. அண்ட் அவரை பற்றி இப்போ ஏராளமான செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சபரியோட பிக் பாஸ் சேலரி எவ்வளவு அப்படிங்கிறது தான். சபரிநாதன் அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் வந்து சம்பளமாக பேசப்பட்டிருக்கு. அண்ட் அந்த வகையில் கிட்டத்தட்ட 106 நாட்கள் முழுமையாகவே பிக் பாஸ் வீட்டில் அவர் இருந்திருக்காரு. அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது சபரி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் வந்து இந்த ஒரு பிக் பாஸ்ல இருந்து கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட 12,50,000 ரூபாய் வந்து பிக் பாஸ் வீட்டில் கிடைச்சிருந்திருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து அவர் ஏகப்பட்ட டாஸ்க் வந்து வின் பண்ணியிருக்காரு. அப்படி அதை வின் பண்ணும்போது அவருக்கு வந்து கிஃப்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு சில கேஷ் ப்ரைஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்லாம் அவர் விளையாண்டுருந்தார் இல்லையா, அதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட சபர்நாதன் அவர்களுக்கு 15லிருந்து 16 லட்சம் ரூபாய் இந்த ஒரு பிக் பாஸ் மூலியமா சம்பளமாக கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா கானா வினோத் அவர்களே கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் தான் எடுத்துகிட்டு போயிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் அவருக்கு கம்மியாக இருக்குது. மற்றபடி ரொம்பவே சூப்பராக தான் அவர் வந்து விளையாண்டுருக்காரு. அண்ட் நல்லபடியாகவே கேமை முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சபரிநாதன் அவர்கள் டாப் 2ல செலக்ட் ஆகியிருந்தது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஹாப்பினஸை கொடுத்துருந்தாலுமே இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவர் டாப் 2க்கு டிசர்வ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் அவர்கள் டாப் 2 வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சபரி அவர்கள் உண்மையிலேயே டாப் 2க்கு டிசர்வ் இல்லாத ஒரு பர்சனா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் கார்த்தி ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் கைதி 2 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கைதி 2 படம் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த இயரே ஸ்டார்ட் ஆகிறதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில காரணங்களால் அது தள்ளி போயிருக்கு. கைதி 2 இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் லோகேஷ் கனகராஜ்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. கடந்த வருடமே அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். பட் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தள்ளி போயிருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அவர் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. லோகேஷ் கனகராஜ் அடுத்து தெலுங்கு படம் பண்ண போறதுனால கைதி 2 எடுக்க போறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ கார்த்தி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இதனால பார்க்கும்போது கைதி 2 டிராப் ஆகிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அண்ட் சமீபத்தில் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2க்கு கிட்டத்தட்ட 75லிருந்து 80 கோடி சம்பளம் கேட்டிருக்கிறதாகவும் அதனால தான் அந்த படம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. எல்சியு இதுக்கப்புறம் வருமா வராதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியிலே எழுந்திருக்கு.